ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்? லாங் ஜம்ப் ஒர்க் அவுட் பார்க்க போகிற. லாங் ஜம்பில் நீ என்னென்ன மூமெண்ட் பண்ண போகிற, அந்த மூமெண்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் பார்க்க போகிற. சரியா? இதுக்கு முன்னாடி லாங் ஜம்ப் பண்ணியிருப்ப, ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டேன், இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற, இப்போ வந்துட்டு இன்ஸ்டியூட் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அப்படின்ற பட்சத்தில் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. சரியா? எந்த ஒரு மூமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வராது. கரெக்ஷன் பண்ண தான் பர்ஃபெக்டாக வரும். சரியா? ஒரு சிலர்லாம் வந்து டிஸ்டன்ஸ் போகாது, ஸ்பீடு வராது. சரியா? லாங் ஸ்டெப் வராது, போர்டு அடிக்க தெரியாது, டேக் ஆஃப் அடிக்க தெரியாது, லேண்ட் ஆக தெரியாது. இந்த மூமெண்ட்டு மொத்தம் இந்த லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்டில் கவர் ஆகி வரப்போகுது. சரியா? ஸ்பீடு வரதுக்காகோசரம் ஸ்பீடு வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டு அடிக்கிற மூமெண்ட்டு, போர்டு அடித்து டேக் ஆஃப் ஆகிற மூமெண்ட்டு, டேக் ஆஃப் ஆகிட்டு ஏரில் போகிற பார்த்தியா, ஏரில் மூவ் ஆகிற பாரு, அந்த மூமெண்ட்லேருந்து லேண்ட் ஆகிற மூமெண்ட் வரைக்கும் எல்லா மூமெண்ட்டும் இந்த லாங் ஜம்ப் ஒர்க் அவுட்டில் இப்போ கவர் ஆகிடும். சரியா? ப்ராப்பராக பண்ணினா பர்ஃபெக்டாக வரும், ரிசல்ட் பயங்கரமாக வரும். கொடுக்குறது எல்லாமே 2 செட்டு தான் பண்ண போகிறேன், ஜாஸ்தி கிடையாது. 2 செட்டு தான். சரியா? 2 செட்டு, ஒரு வேரியேஷனும் 2 செட்டு பண்ண போகிறேன். 2 செட்டையும் ப்ராப்பராக பண்ணினா நல்ல ரிசல்ட் வரும். சரியா? எந்த ஒரு மூமெண்ட்டையும் ஃபீல் பண்ணி பண்ணு, என்ஜாய் பண்ணி பண்ணு. சரியா? முடியாத பட்சத்துலையும் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வா. ஸ்டார்ட் பண்ணலாமா? அயனி மூமெண்ட்டு. சரியா? ஸ்பீடு வரத்துக்கு அயனி மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? இந்த கோன்லேருந்து அந்த கோன் வரைக்கும் ஃபினிஷிங், இந்த கோனில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோனில் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் உன்னை விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணினா தான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீ போவேன். சப்போஸ் ஃப்ரண்டில் போகிறவன் ஃபாஸ்ட்டாக போகல, ஸ்லோவாக போகிறேன்னா என்ன பண்ணுவேன், நீ போய்ட்டு இடிச்சிடுவேன். சரியா? அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்து போனியா அவனுடைய கெப்பாசிட்டியில் அவன் பண்ணிட்டு போவான், உன்னுடைய கெப்பாசிட்டியில் நீ பண்ணிட்டு போகலாம், ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம். சரியா? அவன் வந்து ஸ்லோவாக போய்ட்டு கூட கம்ப்ளீட் பண்ணுவான். ஆனால் நீ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் மூமெண்ட்டு, அப்போ போய்ட்டு இடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது அவனுடைய ஒர்க் அவுட் மிஸ் ஆகும். பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது. சரியா? பண்ண போகிற இது ஒரு 15 மீட்டர் இருக்கும். 15 மீட்டரை ப்ராப்பராக பண்ணிக்கோ. சரியா? என்னென்ன மூமெண்ட் கொடுக்கணும் வேரியேஷனில் மொத்தத்தையும் ப்ராப்பராக பண்ணினா நல்ல ரிசல்ட் வரும். அயனி மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? மூமெண்ட்டு ஸ்பீடாக இருக்கணும், ஆனால் போகிற மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கணும். சரியா? ஏன்னா எந்த அளவு ஸ்பீடாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. 2 செட்டு தான் பண்ண போகிறேன். நல்லா ஆம் ஆக்ஷன் கொடுப்பாங்களாம். ரன் பண்ண சொல்ல ஆம் ஆக்ஷன் வரணும். திரும்ப சேம் மூமெண்ட் தான் பண்ண போகிறேன். சரியா? ஒயிட் பண்ண பார்த்தியா, அந்த 2 லெக்கையும் ஃப்ரண்டில் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட் டோ டச்சில் பண்ண போகிறேன். சரியா? லெக் ஓப்பன் மூமெண்ட் தான் இதுவும். சரியா? இந்த மூமெண்ட் தான், இதை ஜம்பிங்லேயே பண்ணிட்டு போகிறேன். ஆம் ஆக்ஷன் பார்த்தியா, இந்த மூமெண்ட் தான். இந்த மூமெண்ட் எங்கே வருது, போர்டு அடித்து டேக் ஆஃபில் போகிறோம் பார்த்தியா, இந்த மூமெண்ட்டில் வரும். இந்த மூமெண்ட்டு டேக் ஆஃப் எடுக்கிற மூமெண்ட்டில் வந்தது, லெக்கு ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரண்டில் போகிற மூமெண்ட் வந்துடும். சரியா?
போர்டு அடிக்கிறோம். அது ரைட்டு மாட்டினாலும் சரி லெஃப்ட்டு மாட்டினாலும் சரி. ஆனால் போர்டு எந்த லெக்கில் அடிக்கிறோம்? சிங்கிள் லெக்கில் தான் அடிக்கிறோம். அது ஏதோ ஒரு லெக்கு, ஆனால் சிங்கிள் லெக்கில் தான் அடிக்கிறோம். அந்த லெக்கில் சிங்கிள் லெக்கில் நம்ம போர்டு அடிக்கிற மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட்டில் போர்டு அடிக்கிறியா, போர்டு அடித்த உடனே என்ன மூமெண்ட்டில் போகிற? புஷ் பண்ணிட்டு தானே போகிற. சிங்கிள் லெக்கில் போர்டு அடித்த உடனே புஷ் பண்ணுறியா, அந்த மூமெண்ட் தான். ஒன்றும் இல்லை, நொண்டி. சரியா? ஃபோர்ஸாக நொண்டி பண்ண போகிறேன். பேக்கில் கிக் பண்ணிட்டே பண்ண போகிறேன். சரியா? டிஸ்டன்ஸ் வரணும். சும்மா இந்த மூமெண்ட்லாம் நோண்டக்கூடாது. சரியா? இங்கே பார்த்துக்கோ, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம். ஒரு செட்டு பண்ண சொல்ல ஒரு 15 ஸ்டெப்பு போடுறேன்னு வச்சுக்கேன், 15 நொண்டி பண்ணுறேன். ஆனால் அடுத்த வாட்டி போக சொல்ல ஸ்டெப்பை கம்மி பண்ணப்பார், ஒரு 14 13 ஆச்சு பாரு. கம்மி பண்ண சொல்லணும். ஒரு நொண்டிக்கும் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணிக்கிறதா அர்த்தம். உனக்கே தெரியும், அந்த ஃபீல் வரும். இந்த மூமெண்ட் தான் ஃபுல்லாக நொண்டியில் இருக்க போகிற, ஜம்பிங்லேயே இருக்க போகிற. ஃபாஸ்ட்டாக இந்த ஆக்ஷனை வரணும், காற்றை கிழிக்கிற ஆக்ஷன் வரணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? காற்றை கிழிச்சிட்டு போகிற மூமெண்ட்டு. ஃபாஸ்ட்டாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடணும். பாபு நல்லா கிக் பண்ணு. ஓப்பன் ஆகிற மூமெண்ட் தான். சிங்கிள் லெக்கில் அப் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஆம் ஆக்ஷன் வரணும். ஃபுல்லாக இந்த அளவில் கீழே உட்காரணும். சரியா?
ஆம் ஆக்ஷன் பாரு. கீழே லேண்ட் ஆகிட்டு திரும்ப அப் பண்ண சொல்ல, அப் பண்ணி ஃப்ரண்ட்டில் போனோம் ஃபுல்லாக. சைடில் பார்த்தியா என்ன மூமெண்ட்டில் சைடில் பார்த்தியா? இங்கே பாரு, இந்த மூமெண்ட் தான். இந்த மூமெண்ட்டில் போய்ட்டு போகிற. திரும்ப அப் பண்ண சொல்ல ஹேண்டு ஆட்டோமேட்டிக்காக போன மேலே. லெக் அப் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் தூக்கி வைக்க சொல்ல இந்த ஆக்ஷன் வரணும். ஜர்க் மூமெண்ட் கொடுக்கணும். இந்த மூமெண்ட் கொடுத்துட்டு அப்புறமேட்டு திரும்ப அப் பண்ண போகிற. அப் பண்ணி திரும்ப வைக்க போகிற. இந்த மூமெண்ட் ஸ்லோவாக பண்ண போகிற. லெக்கை நல்லா ஒயிட் பண்ணி வைக்க போகிற. அந்த ஃபீல் பண்ணு. இந்த பெயின் வரணும். ஜாயிண்ட் ஆண்ட பெயின் வரணும். அந்த மாதிரி பண்ணினா ப்ராப்பராக பண்ணுறேன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க சொல்ல அந்த பெயின் வரணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னென்ன கரெக்ஷன் நீ தப்பு பண்ணுறிய அதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம்ல. என்னென்ன மூமெண்ட்டில் நீ மிஸ்டேக் பண்ண தெரிஞ்சிச்சா? ஒரு சிலர் வந்துட்டு ரன் பண்ண சொல்ல ஆம் ஆக்ஷன் வராது. அந்த ஆம் ஆக்ஷன்லாம் இங்கே பல முறை பண்ணியிருக்கிற. அயனி பண்ண சொல்ல பண்ணேன், லெக்கை ஓப்பன் பண்ண சொல்லவும் பண்ணேன். இந்த மூமெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஆம் ஆக்ஷன் கவர் ஆகிடும். அப்புறம் ஸ்பீடு வந்துட்டு உனக்கு வந்து எண்டுரன்ஸ் ஓடும், ஸ்பீடு ஒர்க் அவுட் போவோம், டயர் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மூமெண்ட்லாம் கொடுக்க சொல்ல உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். போர்டு அடிக்கிற விஷயத்துக்கு தெளிவாக காமிச்சிருக்குது. என்னென்ன மூமெண்ட்டில் பண்ணோம், எந்தெந்த வேரியேஷனில் பண்ணோன்னு சொல்லிட்டு. போர்டு அடிக்கிற மூமெண்ட்லேருந்து டேக் ஆஃப் எடுக்கிற மூமெண்ட் வரைக்கும் சொல்லியிருக்குது. இந்த விஷயத்தை மொத்தத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் போக சொல்லுவாங்க. லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் போர்டு அடித்து ஸ்ப்ரிங் போர்டு வச்சு நம்ம ஜம்ப் பண்ண சொல்லும். இந்த மூமெண்ட்டில் தான் ஜம்ப் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிற லாங் ஜம்புக்கான ஒர்க் அவுட் தான் இது. லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது. அது பண்ண சொல்ல என்ன பண்ணோம், நம்ம இங்கே பண்ண மூமெண்ட்டு மொத்தத்தையும் ஒரு வாட்டி ஜம்ப் பண்ண போகிறல, அந்த ஜம்பிங்கில் இப்போ இவ்வளோ நேரம் பண்ண போகிற இந்த மூமெண்ட்டை எங்கெங்கே வருதோ அந்தந்த மூமெண்ட் அங்கங்கே காமிச்சிட போகிறேன். ஆனி மூமெண்ட்டில் ஸ்பீடுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட போகிற ஆம் ஆக்ஷனில். போர்டு அடிக்கிற மூமெண்ட்டுக்கு லெக்கை ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக போர்டு அடிக்க போகிறேன். சிங்கிள் லெக்கில் புஷ் பண்ணி பாடி லிஃப்ட் பண்ணி ஏரில் போகிற மூமெண்ட்டில் இங்கே பண்ண மாதிரி பண்ண போகிறேன். மேலே டேக் ஆஃப் ஆன பிறகு ஃப்ரண்டில் போய்ட்டு லேண்ட் ஆகிற மூமெண்ட்டில் என்ன மூமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி சேம் பண்ண போகிறேன். இந்த மூமெண்ட் இங்கே என்ன பண்ணியோ அதை ஒரு ஜம்பில் பண்ண போகிறேன். சரியா? அடுத்த வாரம் டெஸ்ட்டில் நல்ல ரிசல்ட் கொடுக்குற. எல்லாமே டபுள் ஸ்டார் கிராஸ் பண்ணிடலாம். எல்லாருமே வந்துட்டு உன்னை நீயே வந்து டவுன் பண்ணிக்காத. உன்னுடைய மைண்ட் செட்டு தான் பண்ண முடியும். இப்போ புதுசாக வந்தவங்களாம் பின்னாடி இருக்கிற, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆவரேஜாக பண்ணேன், குறை சொல்கிற அளவுக்குலாம் பண்ணலை, ஆவரேஜாக பண்ணிட்டேன். அடுத்த வாரம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துடும். சரியா? உங்கள் கையில் தான்ப்பா இருக்குது. நம்மளால் முடியும்னு நினச்சிறங்கன்னாக்கா கண்டிப்பாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? வார்ம் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்க. போய்ட்டு லெக்குக்கு லோவர் பாடிக்கு ஸ்லோவாக கொடு. சரியா? சர்க்கிள் போட்டுக்க. இங்கே யூஸ் ஆகாது. ஈவினிங் செக்ஷன் வரணும். சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று ஆஃப்டர்நூன் செக்ஷன் வரணும்.